no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. டெல்லி விசிட் திரு ஓபிஎஸ் முதல்ல போனார், திரு அண்ணாமலை ரெண்டாவது போயிருக்காரு. திரு அமித்ஷா நட்டாவை சந்தித்ததாக சொல்கிறாங்க. அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. என்ன நடந்திருக்கு சார்? அண்ணாமலை நீக்கப்பட்ட பிறகு முடிஞ்சு போனார், ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ அந்த நிலைமை மாதிரி அண்ணாமலை மேலே எழும்பி வராருல்ல, அதை வந்து அண்ணாமலை நீக்கினது தவறு, நாங்கள் தியாகம் பண்ணவங்க வியாபாரிகள்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கான்னு அந்த கம்யூனிட்டி மக்கள் அண்ணாமலை மேலே பாசமாக இருக்காங்க. ஆமாம், இந்து நாடார்கள் முழு பாசமாக அண்ணாமலை மேலே இருக்கிறாங்க. அண்ணாமலை லீடராக பார்க்குறாங்க. தென் மாவட்டங்களில் ஆட்டோக்களில் அண்ணாமலை படம் போட்டு ஆட்டோக்கள் ஓடுது. அண்ணாமலை வளர்ந்தாரா பிஜேபி வளர்ந்ததா தமிழ்நாட்டில்? அண்ணாமலை தலைவராக இருந்தார். 11.4% தாமரையில் கொண்டு வந்தது அண்ணாமலைக்கு சாதனைங்க. அதாவது அண்ணாமலை வளர்ந்தாரா பிஜேபி வளர்ந்ததா? பிஜேபி வளர்த்தாரா அண்ணாமலை? தன்னையை வளர்த்து கொண்டாரா அண்ணாமலை? நான் கேட்கல இந்த கேள்வியெல்லாம், வெளியில கேட்கறாங்க. அதை நான் கேள்வி. 1 2 சீட்டு ஜெயித்தாரு. அண்ணாமலையால சீட்டு ஜெயிக்கலங்கிறது நான் மறுத்து சொல்ல வரல. முதல்ல பிஎம்ஓ ஆர்டி டீம் சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோன்னு பயந்து எடப்பாடி உள்ள வந்தாருங்க. அதை நீங்க ஒத்துக்கிடுங்க. முதல்ல உங்களை இப்போ கார்னர் பண்ணுறேன், திராவிட இயக்கத்தை கார்னர் பண்ணுறேன். திராவிட இயக்க பெரும்புள்ளி, திராவிட இயக்கத்தின் அடையாளம் தம்பி மாதேஷை கார்னர் பண்ணுறேன். இதை ஒத்துக்கிடுங்க. அண்ணாமலை ஆர்மி எடப்பாடியை அட்டாக் பண்ணுறது, நயனார் நாகேந்திரன் அட்டாக் பண்ணுறது, அமித்ஷாவையே கொஸ்டின் பண்ணுறது, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க திரு அமித்ஷாஜி அப்படின்னு எழுதுறது எல்லாம் பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா, ரசிக்குமா? சொல்லுங்க பார்க்க. அதெல்லாம் செஞ்சுட்டு தானே ஒவ்வொருத்தரையும் அப்போ நீக்கிறாங்க எல்லாரையும். சகோதரர் நயனார் நாகேந்திரன் வந்து தலைவராக நியமிக்கப்பட்டிருக்குதுங்கிறது இன்னொரு ஆஸ்பெக்ட். அண்ணாமலை பிஎம்ஓ கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இவ்வளவு நகருது. எது நகருது? இப்போ அண்ணாமலை கூட்டு பேசியிருக்காங்க, பிஎல் சந்தோஷ், அமித்ஷா எல்லாம். நீங்க 2க்கு 1ன்னு பேசிட்டு இருங்க. எடப்பாடி கிட்ட 2 ரெட்டையிலைக்கு ஒரு தாமரன் பேசுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களா? அது அண்ணாமலை இன்னும் ஓப்பனா பேசல, நீங்க பேசுறீங்க சார். நான் பேசுறேன். திரு ரவீந்திரன் துரைசாமியுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அண்ணாமலையை பலப்படுத்தணும்னு என்டிஏ கூட்டணியும் பலவீனப்படுத்துறீங்க, எடப்பாடியை பலவீனப்படுத்துறீங்க, பிஜேபியையும் தமிழ்நாட்டில் பலவீனப்படுத்துறீங்க. அண்ணாமலையை பலப்படுத்தும் ஒரு வேளையில் நீங்க இவங்களை எல்லாம் பலவீனப்படுத்திட்டு இருக்கீங்க. மோடி 2029 ஏமாந்துடக்கூடாதுங்கிற இதுல பண்ற. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ். நல்லது சார். டெல்லி விசிட் திரு ஓபிஎஸ் முதல்ல போனார், திரு அண்ணாமலை ரெண்டாவது போயிருக்காரு. திரு அமித்ஷா நட்டாவை சந்தித்ததாக சொல்கிறாங்க. அமித்ஷாவை சந்திச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. என்ன நடந்திருக்கு சார்? முதல்ல எதை பேசணும்? ஃபஸ்ட்டு அண்ணாமலை இப்போ போயிட்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமலாலயத்தில் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அண்ணாமலையிலேருந்து தொடங்குவோம், அதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ணாமலையை பற்றி எதிர்ப்பாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? நீங்களே கூட அவர் புது கட்சி தொடங்குவார், தனி கட்சி தொடங்குவார் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே. அப்படி நான் சொல்லலை மதேஷ். மோடிக்கு லாயலாக இங்கே இருக்கணுங்கிறதான் என்னோட என்னைக்கும் விருப்பம். 2029 மோடி ஏமாற்ற படமாக இருக்கணும்னா அண்ணாமலை தேவைங்கிறதான் என்னோட விருப்பம். தேவைன்னு சொன்னீங்க, ஆனால் தனி கட்சி தொடங்குவது உறுதி, அந்த மனநிலையில் இருக்காருன்ற தொனியில் பேசுனீங்களே. மனநிலையில் இருக்காருங்கிறதுக்கும் உறுதிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் மதேஷுக்கு தெரியாது. ஆனால் அந்த எண்ணம் இப்போ இதாகிடுச்சா? நேற்று டெல்லி பயணத்தோடு முடிஞ்சிருச்சா? தனிக்கட்சிங்கிறது வந்து வேற விஷயம். மோடிக்கு ஒரு காவல் அரணா இருந்து எடப்பாடி மோடியை ஏமாத்துவார் 29. அதுக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கணுங்கிறது தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் மதேஷ். சரிதானா? சரி. இதில் வந்து பவர் பொலிட்டிக்ஸில் அவர் பெருந்தலைவர் காமராஜ் அவரை வந்து காந்தி வந்து கிளிக்குன்னு சொன்னார். மகாத்மாவாங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். அவர் அந்த இடத்துக்குள்ள காந்திக்கு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது. வரதராஜ நாயுடு சேலத்தில் பெரிய தலைவர், காங்கிரஸ் தலைவர், ராஜாஜிக்கு எதிர்ப்பாளர், காமராஜுக்கு ஆதரவாளர். அவர் தெளிவாக சொன்னார், இங்கே பை அண்ட் லார்ஜ் காங்கிரஸ்காரன்னா காமராஜ் கூட தான் இருக்கான், ராஜாஜிக்கு ஆதரவு வளையம் வந்து குறவு, தொண்டர்கள் எல்லாம் காமராஜ் கிட்ட தான் பெரிய அளவில் இருக்கிறாப்புல. நீங்கள் மெஜாரிட்டி ஆளை வந்து கிளிக்குன்னு சொல்கிறது வந்து தவறு, இது வேதனை அளிக்குது அப்படின்னு சொல்லும்போது காந்தி வந்து
வருத்தம் தெரிவிச்சுட்டு, மன்னிப்புங்கிற வார்த்தையை காந்திக்கு சொல்லக்கூடாது, வருத்தம் தெரிவித்து இனிமேல் நான் காமராஜ் விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு காந்தி ஒதுங்கினார். ஸோ வரதராஜ நாயுடு மூலமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னா காமராஜ் தாங்கிறது நிறுவனமாச்சு. அதே மாதிரி ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்போம்னு 20 விழுக்காடு வாக்களை பெற்றார். அந்த 20 விழுக்காடு வாக்கு தான் ராஜீவ்காந்திக்கு 30 எம்பி சீட்டை பெற்றுக் கொடுத்தது. ஆனால் வாழப்பாடி ராமமூர்த்தியை வச்சு மூப்பனாருக்கு எதிராக அரசியல் நடந்த போது பீட்டர் போன்ஸ் அண்ணன் தான் மூப்பனாருக்காக நின்று அவர் தான் இங்கே காங்கிரஸுங்கிறத உறுதிப்படுத்தி கடைசியில் ராஜீவ்காந்தியே சிட்டிங் மூப்பனார் ஆதரவாளர் எல்லாத்துக்கும் எம்பி டிக்கெட்டுன்னு இறங்கி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை 89க்கு மேலே அவர் எடுத்த 20 விழுக்காடு வாக்கில் அது உருவாச்சு. ஒரு காங்கிரஸ் என்ற தேசிய கட்சியில் காமராஜ் தான் காங்கிரஸ் இன்னும் மூப்பனார் ஃபேக்ஷன் தான் பெருசு இன்னும் நிறுவனமாச்சு. சுதந்திரத்துக்கு முன்பு அது, சுதந்திரத்துக்கு பின்பு அது. இன்னைக்கு இந்துத்துவ இயக்கம் தேசிய இயக்கமான பாஜகவில் 11.4 விழுக்காடு வாக்குகளை பெற்று மிகப்பெரிய சாதனையை படைச்சது அண்ணாமலை. இதை அண்ணாமலையின் எதிரியான எடப்பாடி பழனிசாமி கத்துக்குட்டித்தனமா 2014 கூட எடப்பாடி பழனிசாமி கம்பேர் பண்றார். கத்துக்குட்டித்தனங்கிறத நான் திட்டமிட்டு அந்த வார்த்தையை தெளிவாக தான் பயன்படுத்தல. அண்ணாமலையை எதிரியா எடப்பாடி நினைக்கிறாரா, எடப்பாடி எதிரியா அண்ணாமலையை வச்சிருக்காரா? விஜயகாந்த், வைகோ, ஈஸ்வரன் இவங்களே 10 விழுக்காடு ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சரி, அந்த 10 விழுக்காடோட 18 எடுத்ததும் டிடிவி ஓபிஎஸ் வச்சு அண்ணாமலை எடுத்த 18ம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் நம்ம பங்காளி தான். அவர் அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக தமிழக பாஜகவில் பேக்கிங் உள்ளவர் அவர் தான். வாழ்க்கையை கட்சிக்காக அர்ப்பணித்தவர் தான். கன்னியாகுமரி பாஜக அவர் தான். அது நான் வரல. அவர் 5.5% எடுத்ததுக்கும் 2 எம்பி ஜெயித்துட்டார் அவர். அண்ணாமலை 11.4 எடுத்ததுக்குள்ள வித்தியாசம் எடப்பாடிக்கு தெரியாதா? அவர் ஒரு அறிக்கை விட்டுட்டா அதை 4 பேர் அவருக்கு பாஜக ஆதரவாளர் அதை டங்கு டங்கு சங்கு சக்கர சாமி வந்து டங்கு சக்கரன்னு ஆடிச்சான்னு அவருக்கு ஆடிட்டான்னா இந்த ஓட்டு இல்லாம போயிருமா? இதை பிஎம்ஓ இதை விட்டுருவாங்களா? ரைட்டு, பிஎம்ஓ மோடி விட்டுருவாரா? இதை இல்ல, தலைவர் மாற்றத்தின் போதே ஏதோ சில சேஞ்சஸ் நடத்தி ஆக வேண்டிய தேவை இருக்குன்னு முடிவு. அது 20% உள்ள வர்றதுக்காக ஏத்துக்கிட்டதுதான், ஒரு தியாகம் பண்ணிருக்காங்க. 20% உள்ள வர்றதுக்காக ஏத்துக்கிட்டதான். டெல்லி பயணம் அண்ணாமலை போய் வந்த பிறகாக என்ன தியாகம் நடந்திருக்குன்னு அந்த 20% எப்படி வந்து தெரியுமா? உங்க அண்ணன் என் தம்பி சீமான் அவர் இன்னைக்கும் திருப்பூரங்கிற விஷயத்துல பாஜகவுக்கு எதிராக தான் பேசியிருக்கிறாரு. ஆமா, அவரை முன்னிறுத்தி பிஎம்ஓ ஆர்டி டீம் அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா எடப்பாடி 150 தொகுதியில் டெபாசிட் இழந்துருவாருன்னு எங்க நாலேஜ் ஒர்க்குக்காக கீழே இறங்கி வந்தாரு. அண்ணாமலை சீமான போனதுனால எடப்பாடி இறங்கி வந்தாரு. சரி, இல்ல திருப்புறம் அந்த எடப்பாடி கிட்ட பலத்துக்குரிய சீட்டை வாங்கணும். பார்லிமெண்ட்டுக்கு வராதவரை இல்ல, அதுக்கான குழுவின் தலைவர் அண்ணாமலை அப்படி ஒரு ஏதாவது சீட்டு பேர விஷயம், அதாவது காங்கிரஸ்ல இப்ப குழு அமைச்சாங்களா திமுகவோட பேசுவதற்கு, சிதம்பரம் கூட ட்வீட் போட்டாரு, அந்த மாதிரி ஏதாவது குழு அமைச்சிருக்காங்களா? அந்த குழுவுக்கு அண்ணாமலை தலைவர் அப்படி எதுவும் இல்ல தானே? இல்ல, இது முடிவெடுக்க போறது அமித்ஷாவும் எடப்பாடியும் தானே? கண்டிப்பா. நயினார் நாகேந்திரனும் அந்த ரோல்ல இருப்பார்ல? கண்டிப்பா. அண்ணாமலை கூட போவாரா என்ன? அது இல்ல, அண்ணாமலை அந்த ரோல்ல இருக்காரான்னு தெரியல. நம்புறது பிஎம்ஓவை சாட்சாத் தாமோதராஸ் நரேந்திர மோடியை. சரி, ஏற்கனவே சத்திரியன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு மரியாதைக்குரியவர், அது வேற விஷயம். எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி சசிகலான்னு பண்ண பாடாசு ஒத்த ஓட்டு சொல்றாருன்னு சொல்றதை நீங்கள்லாம் திராவிட இயக்கம் கொண்டாடினீங்களப்பா. இல கணேசன்ஜி, கச்சிராஜா எல்லாத்தையும் மீறி நாங்கள் ஜெயித்தோம்ல. அதே மாதிரி மோடி நன்மைக்காக இன்னைக்கு அதிக சீட்டு பாஜக வாங்குறதுல நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். பதவிக்காகவும் இதுக்காக இல்ல, மோடிங்கிற ஒற்றை மனிதனுக்காக ஃபைட் பண்றோம். ஏன் அந்த மனிதனுக்காக ஃபைட் பண்றோம்னா அத்தனை ஜாம்பவான்களை மீறி லொட்டு லொடுக்கு இசுக்கு புசுக்குகளெல்லாம் மீறி எங்க கருத்தை 2021 எங்க கருத்தை மதிச்சு செயல்பட்ட அந்த மனுஷனுக்கு நன்றி உணர்வோட அவர் 29ல ஏமாந்துட கூடாதுன்னு நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். சீட்டு வாங்குற இடத்துல பிஜேபி இருக்கு, கொடுக்கிற இடத்துல எடப்பாடி தான் இருக்கு. கண்டிப்பா எடப்பாடி தான் முடிவு பண்ண போறாரு. அதே போல எடப்பாடி கொடுக்கறது தான் இவங்க வாங்கவும் முடியும். அண்ணாமலை 2க்கு 1ன்னு டிமாண்ட் வச்சாலாம் கிடைக்காது. இன்னொன்னு, அண்ணாமலை டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்காரானாவே இல்ல, அவர் கிடையாது. நயினார் இருக்காரு, அமித்ஷா இருக்காரு. மோடியை வச்சுதானங்க நாங்க குருமூர்த்தியை ஜெயித்தோம். பிஎம்ஓவை நம்பி தாங்க நாங்க இந்த ஃபைட்ல இருக்கோம். இல்ல, மோடி இந்த ரோல்ல கிடையாது சார். மோடி ஒன்லி ஆட்சியை மட்டும்தான் பார்த்துக் கொள்கிறார். கட்சி விவகாரங்கள், இந்த சீட்டு விவகாரங்கள், கூட்டணி கணக்கு விவகாரங்கள் அத்தனையும் அமித்ஷா தான் பார்த்துக்கிறார். அமித்ஷாவே கொஞ்சம் அதிமுக விஷயத்துக்கு கொஞ்சம் மௌனமாக இருக்கிறார். இதுல ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுட்டால் இன்னொரு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, நாளைக்கு அவரால் நமக்கு ஏதாவது ரோல் தலைவலி வந்துடும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறது உங்களுக்கு தெரியலையா? இந்த இடம்
29ல் எடப்பாடி ஏமாத்துவார். இன்னொரு பிளேயர் பல நிரூபிக்காதவர். ஜெயலலிதா அன்னைக்கு ஜெயலலிதா நிறுவனால் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதாவால் நிரூபிக்கப்பட்டவர். மோடியை போய் பார்த்தே ஜெயலலிதா 6 விழுக்காடு வாக்கு உயர்ந்து 39க்கு 37 ஜெயித்து வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதாவால் நிரூபிக்கப்பட்டவர். அவர் பல நிரூபிக்கட்டு. அவர் நிரூபிக்கும் போது என்ன சிக்கல் இருக்குதுன்னா, நாளைக்கு எடப்பாடியும் பல நிரூபித்த மோடி எதிர்ப்பாளர், பாஜக எதிர்ப்பாளர், சிஐஏ, வக்போர்டு, சர் இதெல்லாம் ஏத்துட்டு இருக்கிறாரு. அவரும் சேர்ந்து காங்கிரஸுக்கு 20 சீட்டு 29 ஆஃபர் பண்ணிடக்கூடாது சார். நீங்க 29 விட்டுருங்க சார், 26 வாங்க. 26க்கு டிசைட் பண்றது எடப்பாடி தானே, அவர் தானே முடிவு பண்ணுவாரு. அதானே நடக்க போகுது. இதுல எங்க பிஜேபி ரோல், அண்ணாமலை ரோல் எங்க இருக்கு? இதுல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தலைவர் அண்ணாமலையா? சீட்டு பேர விவகாரத்துக்கு தலைவர் அண்ணாமலையா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு முதல்ல பிஎம்ஓ ஆர்டி டீம் சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோன்னு பயந்து எடப்பாடி உள்ள வந்தாருங்க. அதை நீங்க ஒத்துக்கிடுங்க. முதல்ல உங்களை இப்ப கார்னர் பண்றேன், திராவிட இயக்கத்தை கார்னர் பண்றேன். திராவிட இயக்க பெரும்புள்ளி, திராவிட இயக்கத்தின் அடையாளம் தம்பி மாதேஷ கார்னர் பண்றேன். இதை ஒத்துக்கிடுங்க. சசிகலா மேட்டர்ல ஒத்துக்கிட்டீங்க. சீமானும் பிஜேபியும் ஒட்டவே ஒட்டாது. சீமான் ஒட்டவே மாட்டார். சீமான் ஒட்ட மாட்டாரு. இன்னைக்கு பிஜேபிக்கும் தெரியும் சார், சீமான உள்ள கொண்டு வர்றது சிஎம் வேட்பாளரால. battle is fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. ரவீந்திரன் துரைசாமி அதை சாதிச்சிருவானு எடப்பாடி பயந்து கீழே விழுந்தாரு. சீமானே அதை கிளைம் பண்ணாரா இல்லையா? கிளைம் பண்ண கூடாதுன்னு கூட நீங்க சொன்னீங்க. சரி, கிளைம் பண்ணாரா இல்லையா? ஆமா, கிளைம் பண்ணாரு. அப்ப ரவீந்திரன் துரைசாமிக்கு சாதனை தானே. பார்லிமெண்ட்லயே வராதவரை சட்டமன்றத்துக்குள்ள வர வச்சாருன்னா, அண்ணாமலையோட அந்த ஸ்ட்ராட்டஜி, சீமான அண்ணாமலை போழ்ந்து பேசினது, சீமான் அண்ணன் உறுதியானவர். என்ன சொல்றாரு? எடப்பாடி ஒரு தோல்விக்குள்ளே சரண்டர் ஆயிட்டாரு, சீமான் உறுதியானவர், சுத்த வீரங்கிறாரு. எடப்பாடி கீழே விழுந்துட்டாரு. எடப்பாடி பிஜேபிக்கு கூட்டணிக்கு உள்ள வந்துட்டாரு. 20% உள்ள வந்து சரண்டர் ஆயிட்டாரு. எங்க சீமான சொல்லிடுவாங்கன்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? சரண்டர் ஆயிட்டாங்க வார்த்தையை நான் சொல்லல. ஏன்னா அமித்ஷாவே இறங்கி வந்திருக்காருன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை நான் சொல்லல. சரி, சொல்லல. பார்லிமெண்ட்டுக்கே வராதவர் சீமான பிஎம்ஓ மூலமா ஆர்டி சொல்லிடுவாருன்னு அச்சப்பட்டு சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு வந்துட்டாரு. நீ தான் அதை தெளிவா இருக்கிறிய. சீமான் சம்மதிக்க மாட்டாருன்னு தெளிவா இருக்கிற. நானும் சீமான் சம்மதிப்பாருங்கிறதுக்குள்ள நான் வரல. அவர் இன்னைக்கு அவரோட நிலைப்பாடு வந்து தெளிவா தான் இருக்குது. இன்னொரு திருப்பரங்குன்றத்துல அண்ணாமலையும் இறங்கி வந்திருக்காரு. அண்ணாமலையும் எடப்பாடியை முதல்வராக ஏற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்திருக்காரு, சரண்டர் ஆயிருக்காருன்ற வார்த்தையை சொல்ல முடியும்ல. அண்ணாமலை ஒரு கட்சியோட நியமன தலைவர் தாங்க. கட்சி தலைமை கட்டுப்படும் போது அதை ஏத்துக்கிட்டு தான் தீரணும். சரி, அதை ஏத்துக்கிட்டு அவருக்கு அரசியலை பண்றாரு. 29 ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அரசியலை பண்றாரு. இல்ல, அண்ணாமலையை நீங்க தலைவருக்கும் மேலதான் வச்சு பாத்தீங்க. நம்ம இதை பல பேட்டி பேசிட்டோம். திரும்ப திரும்ப நம்ம அதே பேசுற மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. இல்ல, நீங்க நேத்துக்கு என்ன நடந்தது டெல்லியில? தம்பி கொடநாடு கொலையை பற்றி நீ ஏன் சொல்லலன்னு சீமான் கேட்டாரு. சரி, அதை நான் பேசாமலா இருந்தேன். அண்ணாமலை பற்றி பேசாமலா இருந்தேன். இல்ல, சசிகலா பற்றி அண்ணாமலை பேசாம இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லாமலா இருந்தேன். சரி, தினகரனையும் சசிகலாவும் செக்ரேட் பண்ணி தானே அண்ணாமலை எடுத்தாரு. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோம் சார். டெல்லியில என்ன நடந்துச்சு? எதுக்காக அண்ணாமலை மீட் பண்ணாரு அமித்ஷா? அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் முகம். அண்ணாமலை ஆர்மி வந்து அபிஷியல் பாஜகவோட ஐடி விங்கோட பவர்ஃபுல். அண்ணாமலை தொண்டர்கள் தான் தமிழக பாஜகவுக்குள்ள நீக்க மர நிறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவரை தவிர்த்துக்கிட்டு 2029 வெற்றி வாய்ப்புங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ 2029 நோக்கி நகரும் போது அண்ணாமலையை ப்ரொடெக்ட் பண்ணி அவரை சேஃப்கார்ட் பண்ணி கொண்டு போறது மஸ்ட்ங்கிறத உணர்றாங்க. அண்ணாமலை ஆர்மி அது உணர வச்சதுல ஆர்டி டீமுக்கு பங்கு வெளிப்படையாக அதை சாதிச்சிட்டீங்க. ஆனா அண்ணாமலை ஆர்மி எடப்பாடி அட்டாக் பண்றது, நயனார் நாகேந்திரன் அட்டாக் பண்றது, அமித்ஷாவையே கொஸ்டின் பண்றது, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க திரு அமித்ஷாஜி அப்படின்னு எழுதுறது எல்லாம் பிஜேபி ஏற்றுக்கொள்ளுமா, ரசிக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் செஞ்சுட்டு தானே ஒவ்வொருத்தரையா போய் நீக்குறாங்க எல்லாரையும். சகோதரர் நயனார் நாகேந்திரன் வந்து தலைவராக நியமிக்கப்பட்டிருக்குதுங்கிறது இன்னொரு ஆஸ்பெக்ட். அண்ணாமலை நீக்கப்பட்டதுங்கிறது பாஜகவுக்கு நஷ்டங்கிறது தான் ஒரு பார்வை. அந்த நஷ்டத்தை காம்பன்சேட் பண்றதுக்கு மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்றேன், பலத்துக்குரிய சீட்டை வாங்கிடணுங்கிறதா எங்க நோக்கம். அதுல அண்ணாமலை ரோலே இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பேட்டி தொடங்குனதுன்னு சொல்லுங்க. அண்ணாமலை ரோல் இதுல இருக்கா? அமித்ஷா ரோல் இருக்கு, எடப்பாடி ரோல் இருக்கு, நயனார் நாகேந்திரன் ரோல் இருக்கு, 2 பொறுப்பாளர்கள் பாண்டா அந்த பொறுப்பாளர்களா இருக்காங்க, அவங்க ரோல் இருக்கு. அண்ணாமலை ரோல் எங்க இருக்கு? அண்ணாமலை பிஎம்ஓ கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இவ்வளவு நகருது. எது நகருது? இப்போ அண்ணாமலை கூட்டு பேசியிருக்காங்க பிஎல் சந்தோஷ், அமித்ஷா எல்லாம். நீங்க 2க்கு 1ன்னு பேசிட்டு இருங்க. எடப்பாடி கிட்ட 2 ரெட்டையிலுக்கு ஒரு தாமரன் பேசுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களா? அது அண்ணாமலை இன்னும் ஓபனா பேசல. நீங்க பேசுறீங்க சார். நீங்க கட்டமைக்கிறது பிஜேபிக்கு முடிவு இல்ல, அதிமுக முடிவு இல்ல, என்டிஏவோட முடிவு. சசிகலா மேட்டர்ல நான் கட்டமைச்சது முடிவாச்சு. தம்பி சீமானை காட்டி
நானே சரண்டர் ஆக மாட்டார்னு நினைச்சேன். பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார்னு நினைச்சேன். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். அண்ணாமலை இப்ப டெல்லி போய் வந்ததுக்கு பிறகு இப்ப ஆக்டிவா நடந்துப்பாரா தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளார எல்லாரோடும் நெருக்கமா பேட்டி தான் ஆக்டிவா நடக்கிறாரு. ரைட். இத்தனை நாள் ஏன் அந்த மௌனம், ஏன் அந்த ஒதுங்கி இருந்தது, அந்த பதுங்கி இருந்தது, என்ன காரணம்? அவர் ஏற்கனவே சொல்லிட்டேன், காமராஜ் மூப்பனார் அண்ணாமலைங்கிறது. அண்ணாமலை தொண்டர்கள் சக்தியா இருக்கிறாரு. காமராஜ் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன். தனக்கு வேண்டிய எதிரிகள் எல்லாத்தையும் கட்சியை விட்டு விரட்டி விட்டுட்டாரு. அதுவும் அரசியல்வாதி தான். பசுமன் தேவரையாவுக்கு அழுத்தம் கொடுத்ததுல இருந்து, தையல்பாக ஆயுத்தன் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி மெம்பர் நாடார் கமிட்டி சேர்ந்த அவருக்கு அழுத்தம் கொடுத்ததுல இருந்து, CS ஆதிமலை நாடாருக்கு அழுத்தம் கொடுத்ததுல இருந்து, இப்படி அவருடைய அழுத்தம் காரணமா இவர் நாடிமுத்து பிள்ளை கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி மெம்பர் அவர் அழுத்தம் கொடுத்ததுல இருந்து, இவர் வல்லத்தரசு புதுக்கோட்டையில் கள்ளர் சமுதாயத்தில் மிகப்பெரிய பவர்ஃபுல் லீடர் அவருக்கு அழுத்தம் கொடுத்து வெளியே தள்ளதுலேருந்து கட்சியை அவர் பிடிச்சிக்கிட்டாரு. சரி, அவரை பிடிச்சிட்டனால காந்தி அவர்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. தன் உறவினரான ராஜாஜிக்காக, காந்தி பனியா ராஜாஜி பிராமின் அவருக்காக காந்தி வந்து ஒரு பார்ட்டிஷன் ஆட்டிடியூட்ல பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணார் காமராஜ் கிட்ட. காமராஜ் அதில் ஜெயித்தார். அதே மாதிரி ஐயா மூப்பனார் தான் இந்திரா காந்தி அம்மையார் பிரச்சாரம் பண்ணாமல் வராத சூழ்நிலையில் 17.5 விழுக்காடு வாக்கெடுத்து காட்டினார். அப்புறம் காமராஜ் ஆட்சி அமைப்பு ஐயா மூப்பனாரை முதல்வராக சொல்லி ராஜீவ்காந்தி 20% வாக்கெடுத்து காட்டினார். ராஜீவ்காந்திட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி தன்னோட ஆதரவாளர் எல்லாத்துக்கும் சீட்டை வாங்கினார். இன்னைக்கு அண்ணாமலை பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணல. ஆனால் அண்ணாமலை ஒரு பெரிய சக்திங்கிறத நாங்க ரிப்போர்ட் பண்றோம். மோடி லாயலிஸ்ட் நீங்க ரிப்போர்ட், குஜராத் டீம் ரிப்போர்ட் பண்றாங்க, ஐபி ரிப்போர்ட் பண்றாங்க, எல்லாத்துக்குமே அது தெரியும். ஆனா அதுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்கலையா? அதற்கான பலம் அண்ணாமலைக்கு கிடைச்சிருக்கா? இப்போ இருக்கா அந்த ஹோல்டு இருக்கா? நீங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிஜேபி ரசிக்குமா சார்? அண்ணாமலை ஆர்மியை விட பலம் குறைந்தது தான் பிஜேபியோட ஐடி விங்குன்னு நீங்க சொல்றீங்க. அவருக்காக பேசுறாங்களே சோசியல் மீடியாவில், அதை விட வீக்கானது பிஜேபி ஐடி விங்குன்னு நீங்க சொன்னீங்க. ஐடி விங்க குறை சொல்லணும்னு எனக்கு நோக்கம் இல்லை. நீங்க தான் சொன்னீங்க அதை விட பலம் வாய்ந்தது அண்ணாமலை ஆர்மி. அண்ணாமலை ஆர்மி பலமா இருக்குங்கிறத சொன்னேன். பிஜேபி ஐடி விங் நாட்டுக்காகவும் மோடிக்காகவும் பாடுபடக்கூடியவங்களை நான் குறை சொல்ல விரும்பல. இண்டிவிஜுவல் அண்ணாமலையை வளர்க்கறதை எப்படி பிஜேபி ஏற்றுக்கொள்ளும்? அதை வந்து இப்ப ரசிக்குமா? டெல்லி பிஜேபி அதை ரசிக்காதனால தான் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இஷ்யூ இண்டிவிஜுவல் அண்ணாமலை வளர்க்கறது இல்ல, அவர் எடுத்த வாக்குக்குரிய சீட்டை எடப்பாடிட்ட வாங்குறது. எடப்பாடி டஃப் பார்கெய்னர், ஏமாத்திட்டு போயிடுவாரு. சரி, அந்த அந்த பலத்துக்குரிய சீட்டு கிடைக்கலன்னா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. சரி, பலத்துக்குரிய சீட்டு கொடுக்கலாம், பிஜேபி என்ன பண்ணும்? வேற ஒரு அணியை தான் பார்க்கணும், எல்லாம் அணியை கட்டமைக்கணும். எடப்பாடி ஜெயிக்கிற வண்டியில தான் ஏறுவாங்க. எடப்பாடியே சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுறான்னு பயந்து தானங்க சரண்டர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. சரண்டர் இல்லை. ஏன்னா அமித்ஷா 2 ஸ்டெப்பு கீழே இறங்கினால உண்மைக்கு புறம்பா நான் பேச மாட்டேன். திமுகவுக்கு வலு சேர்க்குது தெரியுமா? நீங்க பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிஜேபியை பலவீனப்படுத்தி திமுக கூட்டணியை வலுப்படுத்துது. நீங்க பேசுற ஸ்டேட்மெண்ட். எடப்பாடியும் அதை உணர்ந்து பலத்துக்குரிய சீட்டு தந்துட்டா எடப்பாடியை நான் பாராட்டுவேன். சார், சீட்டு கன்வெர்ட் ஆகணும் சார், எம்எல்ஏவா ஜெயிக்கணும் சார். அது திராவிட வாங்கி வச்சுட்டு ஜெயிக்கணுமா? திராவிட கண்ணி சரத்குமாருக்கு 60 சீட்டு கொடுத்துட்டு கமலஹாசன் என்ன பண்ணாரு மக்கள் நீதி மையத்துல? கடைசியா திருப்பி 15,000 கொடுத்தாரா? கரெக்டா? சரத்குமார் தானே? ஆமா ஆமா, அது நடந்துச்சுல்ல. பிஜேபிக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்கணுமே, நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்ப பிஜேபி எல்லா இடங்களிலும் நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, ரைட்டு, ஜெயிக்கணுமே. அதுக்கு அதிமுகவின் உதவி தேவையில்லை. திமுக திராவிட இயக்கம் சரிதானா? அண்ணா திமுக தந்தை பெரியாருக்கு என் நண்பர் KP முனிசாமி பாரதத்தினா வாங்கிட்டாரா என்ன தெரியல, வாங்கிட்டாரா? சரி, அவரு திராவிட இயக்கம். அப்ப சொல்லுவேன், பெரியாருக்கு பாரதத்தினா சொல்லி பறையருக்கு சமூக நீதியும் செங்குத்திற்கு சமூக நீதியும் சூரியாரு முடியாதியா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இந்த திராவிட இயக்கமான அதிமுக தமிழ் தேசியத்தை விட கீழே 4வது போச்சு. இந்துத்துவா 2வது இடம் வரும்போது 4வது போச்சு. உளவங்கோட்டில், கன்னியாகுமரியில் 4வது போச்சு, திருநெல்வேலியில் 3வது போச்சு இந்துத்துவா 2வது. இந்த மதுரையில் இந்துத்துவா ப்ரொஃபசர் சீனிவாசன் இந்துத்துவ ஐடியாலஜிகளை தெளிவாக பேசக்கூடிய ஒரு சகோதரர், அந்த ஐடியாலஜிக்கல் இதை பண்ணக்கூடிய ஒரு சகோதரர். அவர்கிட்ட திராவிட இயக்கம் 3வது போச்சு. அண்ணாமலை கிட்ட வேலுமணி டெபாசிட் காப்பாத்திக்கிட்டாரு. எல்முருகன்கிட்ட நீலகிரியில், தமிழிசை அம்மையார்கிட்ட தென் சென்னையில். இப்படி திராவிட இயக்கத்தை, உங்க திராவிட இயக்கத்தை பல இடங்கள்ல 3வது அடிச்சு தள்ளது அண்ணாமலைக்கு சாதனை. ரைட்டு, முன்னேறி போனவங்க அப்படி எல்லாம் 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் விளவங்கோடு வரைக்கும் எல்லாத்துக்கும் தள்ளினவங்க எடப்பாடி தான் வேணும்னு வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. எடப்பாடி தான் வேணும்னு காத்திருந்து குருமூர்த்தி வீட்டுல உட்காந்துக்கிட்டு காத்திருந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆமாவா இல்லையா? அதுவும் நடந்துச்சா இல்லையா? உண்மைதாங்க. அதைத்தான் சீமானை காட்டி நாங்கள் மிரட்டினால தான் பார்லிமெண்ட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி அப்போ நாங்கள் கவுண்டன் ஆக்கும், நான் பெரும்பான்மை சமுதாயம் சொன்னவங்க கீழே விழுந்திருக்காருன்னு அதையும் சொல்றேன்ல. ரைட்டு சார். இப்போ அண்ணாமலை பெரும்பான்மை தமிழ் சமுதாயம் சரண்டர் ஆக மாட்டாருன்னு சொன்னா இல்லையா? அவரும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காருல்ல. நான் கேட்கறது அண்ணாமலைக்கு பழைய பலம் இன்னமும் பிஜேபியில் இருக்கான்னு நான் கேட்கறேன். எங்க நீ சார், இனிமேல் ஒபேதி ஆர்டர் மட்டும்தான் அண்ணாமலையா, இல்ல அண்ணாமலை ஆர்டர் போடுற நிலைமையில இருக்காரா?
எங்க அது ஒரு பிரிட்டானிட்டி உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் பிஜேபி. எல்லாரும் சகோதரத்துவத்தோட செயல்படக்கூடிய ஒரு இது வரைக்கும் அண்ணாமலை அப்படி செயல்படலையே. நீங்க அண்ணாமலை நீக்கப்பட்ட பிறகு முடிஞ்சு போனாரு, ஒண்ணுமில்லைன்னு சொன்னீங்க. சரி, இப்ப அந்த நிலைமை மாதிரி அண்ணாமலை மேல எழும்பி வராருல்ல, அதை இந்த பிரஸ் மீட் இப்ப கொடுத்ததா அதை வச்சு சொல்றீங்களா? இவ்வளவு நாள் என்ன பண்ண போறாருன்னு தெரியாம இருந்துச்சு. நீங்க உட்பட தனி கட்சி தொடங்கும் மனநிலையில கூட அவர் இருக்காருன்னு சொன்னவர் நீங்க இன்னைக்கு மறுபடியும் கமலாலயத்துல பிரஸ் மீட் கொடுத்ததே அவருடைய பெரிய மீண்டும் பல கூடி இருக்குன்றதா? தனி கட்சி எந்த இடத்துல நான் என்கரேஜ் பண்ணேன்? மோடிக்கு அவர் வேல்யூ அடிஷனா அசெட்டா இருக்குன்னு நினைக்கக்கூடிய இடத்துல தனி கட்சி தொடங்கிடுவாருன்னு சொன்னீங்க. நான் என்கரேஜ் பண்ணேனா? நான் மோடிக்கு அசெட்டா இருக்கணும் அவருங்கிறது தான் என்னோட கருத்து. சரி, தனி கட்சி தொடங்கணும்னு விஷ்ணு பிரசாத் மதுரை தம்பி அவங்களுக்கு ஆவல் இருக்கு, பலருக்கும் அந்த ஆவல் இருக்கு. அதை நான் மறைச்சு பேச விரும்பல. நான் என்ன பேசணுங்கிறதா நீங்க சொல்லணும். நான் மோடிக்கு வேல்யூ அடிஷனா இருந்து எடப்பாடி 29 ஏமாத்துவாரு, அதுக்கு செக் அடிக்கணும். அந்த செக் என்னங்கிறதா இப்ப எங்க வியூகமா போயிட்டு இருக்கு. அண்ணாமலை ஆர்மி ஆட்களை எல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல பேரு, அந்த ஆர்மி ஆட்களை நிறைய பேரை வந்து கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிறாங்கன்னு திரு நயினார் நாகேந்திரன் நீக்கிட்டே வர்றாரு. பாத்தீங்களா? அது இருக்கட்டுங்க. நான் கன்னியாகுமரி போயிருந்தாங்க, கிருஷ்ணவ கம்யூனிட்டி குமரி பாலன் ராமவல்மன்ஜிக்கு உதவியாளராக இருந்தவர், RSS குண்டு வெடிப்பில் இறந்து போனவர். அவர் சமூக மக்கள் என்கிட்ட வந்து அண்ணாமலையை நீக்கினது தவறு, நாங்கள் தியாகம் பண்ணவங்க, வியாபாரிகள்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்கான்னு அந்த கம்யூனிட்டி மக்கள் அண்ணாமலை மேல பாசமா இருக்காங்க. ஆமா, இந்து நாடார்கள் முழு பாசமா அண்ணாமலை மேல இருக்கிறாங்க, அண்ணாமலை லீடரா பாக்குறாங்க. தென் மாவட்டங்கள்ல ஆட்டோக்குள்ள அண்ணாமலை படம் போட்டு ஆட்டோக்கள் ஓடுது. தூத்துக்குடி செல்வம் நம்ம தம்பி வெள்ளாளர் அசோசியேஷன்ல ஒரு முக்கிய அன்பு கூட்டம், தூத்துக்குடி செல்வம் நல்ல ஆர்கனைசர். என் தம்பி மதிமுகவில் இருந்தார். அவர் வந்து கடுமையா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு, பயங்கர ஆதரவு சொல்றாரு. ரைட். ஆனா 10 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை தரப்புல இருந்து நோட்டீஸ் போயிருக்கு, அது தெரியுங்களா உங்களுக்கு? அந்த அண்ணாமலை அன்பு கூட்டத்துக்கு நோட்டீஸ் போயிருக்குது. நீங்க வந்து என் படத்தையும் பயன்படுத்துறீங்க, அதே போல நீங்க என் பேரையும் பயன்படுத்தக்கூடாது, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அண்ணாமலை தரப்புல இருந்து நோட்டீஸ் போயிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்ற தூத்துக்குடி செல்வம் தரப்புக்கே போயிருக்குது. இதெல்லாம் நடந்திருக்கு சார். இதை தாண்டி வாலண்டரியா அண்ணாமலை பேர்ல, அண்ணாமலை மேல உள்ள பாசத்துல தொண்டர்கள் எப்படி இருக்காங்கிறத அமித்ஷாவே நேரில் மதுரையில் பார்த்துட்டார். ரைட்டு. பார்த்தவர் இங்கேயே நீங்க இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா டெல்லிக்கு வர வச்சு ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கல்ல நேத்திக்கு. தவிர்க்க முடியாத சக்திங்கிறதுனால என்ன வியூகத்துல போகணும் என்னங்கிறத பேசியிருக்காங்க. எடப்பாடியை ஏத்துக்கிட்டு பயணம் பண்ணுங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லி. எடப்பாடி தான் ஏற்கனவே ஏத்துக்கிட்டாருங்க, 3 தடவை சிஎம்னு சொல்லிட்டாருங்க. ரைட். ஆனா கொஞ்சம் அப்பப்ப பிரேக் விட்டுறாரு. திரு விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் விட்டுறாருல, அந்த மாதிரி திரு அண்ணாமலையும் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு, எடப்பாடி முதல்வர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு பிரேக் விட்டுறாரு. சரி, நீங்க 2க்கு ஒரு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரணி வாங்கி கொடுத்துருங்க, அப்புறம் பிரேக் விட மாட்டார். எப்படி 2க்கு 1ன்னு கொடுத்தா அது வந்து அப்புறம் பிரேக் விட மாட்டார், அதுக்கு சாதனை ஆயிரும். இந்த டிமாண்ட் நீங்க எடப்பாடிக்கு வச்சீங்கன்னாவே எடப்பாடி டாடா காட்டு வேற ஒரு அணி ஆரம்பிச்சுட்டு போயிடுவாரு. டாடா காட்ட முடியாம சீமானுக்கு பயந்தானங்க விழுந்திருக்காரு. சீமான் இவருக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பறையர், ஆசாரி, முக்குவர் போன்ற சம்பவங்கள்லாம் 2 ஜாதி கட்சி சமூக நீதி சூறையாடுன்னு சீமான் பின்னாடி போனனால தானங்க வேற தாக்கு பிடிக்க முடியாதுன்னு இங்க வந்திருக்கிறாரு. சரி, அண்ணாமலை எவ்வளவு சொல்லணுமா? தென் மாவட்டத்தில் 10 மக்களவை தொகுதியில் சீமான் மைக் சின்னத்தில் எடுத்த ஓட்டோட இவர் 7 கேண்டிடேட் போட்டு எடுத்த ஓட்டு 30,000 குறைவு. அண்ணாமலை இனிமேல் டெல்லி சொல்றதை செய்ய போறாரு, அப்படிதான் இருக்க போறாரு. கரெக்டா? எப்பவும் டெல்லி சொல்றது தானங்க செய்தாரு. அப்படியா? சரி, மக்கள் அது என்ன சொல்றாங்க பார்க்கலாம். அடுத்து ஓபிஎஸ் கட்சி கட்டுப்பட்டு தானங்க, கட்சி கட்டுப்பட்டு அவர் தனித்துவமா. அண்ணாமலை வளர்ந்தாரா பிஜேபி வளர்ந்ததா தமிழ்நாட்டில்? அண்ணாமலை தலைவரா இருந்தார். 11.4% தாமரையில கொண்டு வந்தது அண்ணாமலைக்கு சாதனைங்க. அதாவது அண்ணாமலை வளர்ந்தாரா பிஜேபி வளர்ந்ததா? பிஜேபி வளர்த்தாரா அண்ணாமலை? தன்னையை வளர்த்து கொண்டாரா அண்ணாமலை? நான் கேட்கல இந்த கேள்வி எல்லாம், வெளியில கேட்கறாங்க, அதை நான் கேள்வி. 1 2 சீட்டு ஜெயித்தாரு. அண்ணாமலையால சீட்டு ஜெயிக்கலங்கிறது நான் மறுத்து சொல்ல வரல. பட் 11.4% வாக்குங்கிறது ட்ரெமெண்டஸ் ஓட்டு. அடுத்து ஓபிஎஸ் வருவோம் சார். ஓபிஎஸ் என்ன சார் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு சொல்றாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு போயிட்டு மரியாதை செலுத்தி விட்டு இன்னைக்கு சொல்றாரு, ஆமா அமித்ஷாவோட ஒன்றிணையணும், பிரிஞ்சவங்களெல்லாம் சேர்த்து வைங்கன்னு அமித்ஷா கிட்ட போனேன்றாரு. அமித்ஷாவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஏன் அமித்ஷா கிட்ட ஓடணும் ஓபிஎஸ்? அதுவுமே எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. அதுக்கே அமித்ஷா கிட்ட போனாருன்றீங்களா எப்படி? எடப்பாடி எக்காரணம் கொண்டும் ஒன்றிணையதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. ரைட்டு. அவரு கட்சியை பிடிச்சிட்டாரு, பிடிச்சதை விட மாட்டாரு. சரி, இதை நான் தெளிவா தானே சொல்லிட்டு இருக்கிறேன். ரைட்டு. அமித்ஷா கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்றாரு. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் யாரையும் ஜெயிக்க மாட்டார். ஏன்னா தோத்தம் பிறகு இவங்க வந்து முக்குலத்தோர் மாவட்ட செயலாளர்லாம் தெளிவா எடப்பாடி தூக்கி போட்டுட்டு ஓபிஎஸ் தலைவராக்கிடுவாங்க. அது அவருக்கு தெரியும். ஏன்னா அது அவருக்கு அனுபவம். அந்த அனுபவத்தின் உச்சத்தில் அவர் இருக்கிறதுனால அவர் அலோவ் பண்ண மாட்டார், சம்மதிக்க மாட்டார்.
அதில் தான் தெளிவாக தான் இருக்கிறார். நான் அதில் என்னைக்காவது சரி, இப்போ போனதும் ஃபெயிலியர் தானா? டெல்லிக்கு போய் ஓபிஎஸ் போய் மீட் பண்ணதும் ஃபெயிலியர்ன்றீங்க. இதுக்கு அதான் மீனிங் நீங்க சொல்றது. அவர் வந்து அந்த பொதுச் செயலாளர் இதை வந்து தூசு தட்டுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அதை போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தானே போய் தூசு தட்ட சொல்லணும். அமித்ஷா கிட்ட போய் தூசு தட்ட சொன்னா அமித்ஷாவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அப்ப சம்பந்தம் இல்லையா? அப்ப ஓட்சோரின்னு ராகுல் காந்தி சொல்றது உண்மையா புலப்படுது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்க பாருங்க வாக்கு திரட்டு ஏதோ நடக்க போகுது, இங்க வந்து வாக்காளர்கள் பேரெல்லாம் நீக்கிடுவாங்க, வாக்குரிமை பறிபோயிடும் சொல்றதெல்லாம் உண்மையாயிடும். அப்படிதான் ஆயிடும். நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்குது. சரி, அப்படியே போட்டோம். இதுல அமித்ஷா அதற்கு எந்த பதிலும் சொல்லல. சரி, உண்மை. நம்ம அமித்ஷா அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. ஓ, எந்த வழி இல்லாம தான் அப்ப அமித்ஷாவை பார்க்க போனாரா? அழைத்து தான் போயிருக்கிறார். அதான் சார், அழைத்து போயிருக்காரு. அதுதான் அழைச்சிருக்காங்க. என்ன சொல்லி அழைச்சிருப்பாங்க? 30 சீட்டுக்கு மேல எடப்பாடி தலைமையில ஜெயிக்க முடியாது. 2 ஜாதி கட்சி ஆயிட்டு நான் வெள்ளாள கவுண்டர் எதிராக இருக்காங்க, நான் வன்னியர்கள் எதிராக இருக்கிறாங்க, முக்குலத்தோர் பெரிய அளவில் எதிராக இருக்காங்க. அதற்கு நீங்க பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பாரத ரத்னா கொடுக்கிறது வரவேற்கத்தக்கது. வள்ளலார் மாதிரி தூய்மையான ஒரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர். அதுபோல இந்துக்களின் தந்தை ஐயா தாளிங்க நாடாருக்கும் பாரத ரத்னா கொடுத்துருங்க. மேலும் சீமான் போன்றவர்கள் வந்து வஉசி பாரதியார் போன்றவங்களுக்கும் பாரத ரத்னா கேட்கும் போது அதுவும் அவங்க அதை அரசியல் பண்ணி எடப்பாடியை பலகீனப்படுத்திட முடியாது, பலகீனப்படுத்துகிற வாய்ப்பு உண்டு. அதனால எடப்பாடி எங்களுக்கு எதிராக தேவரையா பேரில் பண்ணக்கூடிய ஜாதி அரசியல் வந்து அவர் நினைக்கிறது மாதிரி இருக்காது. அதற்கு மாற்று தலைவர்களும் அந்த பாரத ரத்னா இதில் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள டெல்டா அப்பர் சவுத்தில் அவர் படுதோல்வி அடைய போகிறது உறுதி. அவரால் 30 இடங்களுக்கு மேலே ஜெயிக்க முடியாதுன்னு தெளிவாக எடப்பாடிக்கு நிலைமை இதுதாங்கிறத ஓபிஎஸ் சொல்லிட்டு வந்துட்டார். அதாவது அமித்ஷா கிட்ட என்ன மனு கொடுத்தாரோ அந்த மனுவை நீங்க சொன்ன மாதிரியே இருக்கே சார். கொஞ்சம் கூட ஓபிஎஸ் இதான் கேட்டிருப்பாரு. நீங்க எனக்கு ரொம்ப மனுவே நீங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தீங்களோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு சார். சரி, நீங்க அப்படி சொன்னா அதை அப்படியே போட்டு சரி, இப்ப ஓபிஎஸ் எதிர்காலம் என்ன? அமித்ஷா என்னதான் சொல்லி அமைச்சிருக்காரு? அரசியல்ல யாருக்கும் லாஸ்ட் பேஜ் கிடையாது, ஓபிஎஸ்க்கு லாஸ்ட் பேஜ் கிடையாது. அதான் இப்ப என்ன வழி இருக்கு சார் ஓபிஎஸ்க்கு? என்டூரன்ஸ் இஸ் எ விர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். 15ஆம் தேதி என்ன பண்ண போறாரு ஓபிஎஸ்? பொறுத்து 10ஆம் தேதி கடந்து பார்ப்போம். எடப்பாடி விட மாட்டாரு, எடப்பாடி பிடிச்சதை விட மாட்டாரு. சரி, பாப்போம். 10ஆம் தேதி பிடிச்சதை விட மாட்டான்னு தான் மீண்டும் சொல்லுவாரு. இல்ல அதாவது என்டிஏ கூட்டணிக்கு பாருங்க இங்கெல்லாம் பலவீனம் இருக்கு. ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்றது எல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இங்கெல்லாம் இந்த மற்ற சாதிக்காரங்களா இவங்களுக்கு பாரத ரத்னா கேட்பாங்க அப்படின்னு எல்லாம் கேட்க கூடாதா? இதெல்லாம் நான் கேட்க கூடாதா? கேட்கலாம். நயனார் நாயந்தனே பசுமன் தேவரையா கேட்க சரி, இந்துக்களின் தானிங்க நாடாருக்கு அதை விட்டுட்டு கேட்கறது ஏற்புடையதல்ல. இந்த நாடார்கள் உணர்றாங்க. நான் வந்து அதை பாராட்டுறேன். அதை கேட்ட பிறகு அவரு ஒட்டப்படாரத்தில் வஉசி ஐயாவுக்கும் கேட்டாரு, நயனாரை பாராட்டுறேன். இல்ல அங்க இதெல்லாம் சொன்ன போது அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நானும் எடப்பாடியும் பாத்துக்கிறோம். ஓபிஎஸ் உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தானே கேட்டிருப்பாரு. யதார்த்த நிலைமை எடப்பாடியை வச்சு தேராது ஜெயிக்காதுங்கிறதையும் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஓ, இதெல்லாம் ஓபிஎஸ் கேட்டு தான் அவங்க தெரிஞ்சுக்க முடியுமா? நான் அமித்ஷாவுக்கு 20% ஓட்டை மதிக்கிறாங்க, அவ்வளவுதான். 20% எடப்பாடி சார், ஓபிஎஸ் அதைத்தான் எடப்பாடிக்கு 20% மதிக்கிறாங்கன்னு தான் நான் யதார்த்தத்தை ஒத்துக்கிறேன் சார். ஓபிஎஸ்க்கு இல்லைங்க, நீங்க பாருங்க நான் ஏதாவது வழி இருந்தா சொல்றேன் அப்படின்ட்டாங்களா? இப்படி என்ன சொல்ல வரீங்க? எனக்கு என்டூரன்ஸ் இஸ் ஏ வர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ், என்டூரன்ஸ் இஸ் ஏ குட் குவாலிட்டி ஆஃப் ஏ ஜேர்னலிஸ்ட். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சரி, என்டிஏ அலைன்ஸை பலப்படுத்த போறாங்களா இல்லையா சார்? எப்போ அமித்ஷா பீகாரை முடிச்சிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு வருவாரா? பலப்படுத்துறதுங்கிறது அரசியல் அரங்கத்துக்குள்ள ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு என்ன லாபங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. இப்போ என்டிஏக்கு பெரிய பிரச்சனையே உங்க யார் தளபதியா? அவர் யார் சார்? ஜோசப் விஜய். சரி சார். அவர் தனியா நிற்கிறதுல அவரை ப்ரொஜெக்ட் பண்ண கட்சிகள்லாம் இப்போ கண்ணை தள்ளுறாங்க. ஏன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்கிறார் இல்லையா, அவர் கருப்பு எம்ஜிஆர்னு வந்தார்ல. ஆமா. அப்போ அவர் தெளிவா அதிமுக கூட்டணி கட்சிகள் நின்ன தொகுதிகள் எல்லாம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மேல பட்டுதல் கொண்ட வாக்காளர்களை தட்டி தூக்கிட்டாரு. உளுந்தூர்பேட்டை, செங்கம், இந்த மாதிரி விசிகா நின்றுச்சு இல்லையா, அந்த தொகுதிகள் எல்லாம் 20 விழுக்காடு வாக்கு வந்துட்டாரு. யாரு? கேப்டன் விஜயகாந்த். விருத்தாச்சலம் ஜெயித்த இடம், ஜெயித்தது. நான் விடுதலை சிறுத்தைகள் நின்ன இடத்தையும் மதிமுக நின்ன இடத்தையும் நான் அந்த இதில் சொல்றேன். சரி. அந்த தொகுதிகளில் அவர் 8 விழுக்காடு ஆவரேஜா எடுத்தவர். செங்கம், உளுந்தூர்பேட்டை போன்ற பகுதிகளில் விசிகா நின்ன தொகுதிகளில் 20 விழுக்காடு 22 விழுக்காடுன்னு வந்து தன்னோட ஆவரேஜோட 10-12 விழுக்காடு எம்ஜிஆர் தொண்டர்கள் வாக்கை எடுத்துட்டாரு. அதே மாதிரி இப்போ விஜய் வந்து ஜனநாயகன் படம்
விஜய் மகிழ்ச்சி அடைஞ்சிருவார். விஜய் ஜனநாயகத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துட்டேன், தூண்டிக்காரனுக்கு மதப்பேல தானே கண்ணு, ஜனநாயகத்துக்கு பப்ளிசிட்டி கொடுத்துட்டேன். ஓகே. ஆனா உங்க ரிவ்யூ ரொம்ப ப்ளூ சட்டை ரிவ்யூவோட பெரிய ரிவ்யூ சார். இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது படம் பார்க்காம ரிவ்யூ சொல்லிட்டீங்க. ஒரு எம்ஜிஆர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இது பண்றாருல, அதே மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரையும் செங்கோட்டை மூலமா பண்ணி எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் காக்க அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை இருட்டடிப்பு பண்ண எடப்பாடிக்கு எதிராக ஐயா செங்கோட்டையன் சில கேண்டிடேட் எல்லாம் கொண்டு விட போறார் இல்லையா. இந்த தொகுதிகளில் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தால மதிமுகவும் விசிகாவும் 2006 பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது போல இன்னைக்கு வந்து விஜய் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண தமிழிசை அம்மையார் போன்றவங்கெல்லாம் நின்னா அந்த கூட்டணி கட்சி தொகுதிகளில் எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல பற்றுதல் கொண்ட வாக்குகள் ரெட்டையில இல்லாத பட்சத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை காக்க விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குங்கும் போது கூட்டணி அமைகிற இதிலே இந்த விஜயகாந்த் மதிமுகவுக்கும் விசிகாவும் கொடுத்த சிக்கல் எடப்பாடிக்கு இங்க வந்து டங்குன்னு விஜயாலே ஆடுது. தேவையில்லாம பெரிய கட்சி பல நிரூபிச்சவரை அவமானப்படுத்துற மாதிரி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட பிரமாண்டமான கட்சி அது இதுன்னு சொல்லி உங்களுக்கே ஆப்படிக்கிற மாதிரி உங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் செங்கோட்டை மூலமா எடுத்துட்டு வந்து அவர் களத்துக்குள்ள வராரு. விஜய் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அணி களத்துக்குள்ள வர்றதை எடப்பாடி ரெட்டலன்னு சமாளிக்கலாம், அல்லது அவரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பெருசா போடலாம். ஆனா கூட்டணி கட்சிகள் மதிமுகவும் விசிகாவும் 2006 பாதிக்கப்பட்டது போல் இப்பவும் அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு. இதுவும் எடப்பாடி கூட்டணி அமைக்கிறதுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லாத எடப்பாடிக்கு புதுசா ஒரு சிக்கல் விஜயால வந்து நிக்குது. பலமா இருந்தா எடப்பாடி அனுப்பியிருக்கவே மாட்டார் சார். இவரால எந்த பலமும் நமக்கு இல்ல அப்படின்றதுனாலதான் அவர் கிளம்பிட்டோம் அப்படின்னு. அது கவுண்டர் ஓட்டு. பிஜேபியும் 4 முறை போய் பார்த்தவர் தானே, நிர்மலா சீதாராமன் எல்லாம் பார்த்துட்டு வந்தாரு. அது கவுண்டர் ஓட்டு எடப்பாடி பக்கம் தான் இருக்கும். ரைட், அதுதான். அதே போல உண்மையான ஏடிஎம்கே யாரு, அம்மையார் ஜெயலலிதா கட்சி எது, எம்ஜிஆர் கட்சி எது அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் அதிமுக தொண்டர்கள். அவங்க போய் செங்கோட்டையன் போயிட்டானோடனே செங்கோட்டையனுக்கு ஒன்றும் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த இடம் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை எடப்பாடி இருட்டடிப்பு பண்றாரு, தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாருன்னு அந்த பாமர எம்ஜிஆர் தொண்டர்கள் வந்து விஜய் பக்கம் குறிப்பா கூட்டணி கட்சிகளுக்கு ரெட்டையில நிற்காத இடத்துல விஜயகாந்துக்கு ஜெயலலிதாவே உதறிக்கிட்டு ஜெயலலிதாவே கண்ட்ரோல் இல்லாம விஜயகாந்துக்கு வந்தது மாதிரி எடப்பாடிக்கு சுத்தமா கண்ட்ரோல் இல்லாம ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர்னு தேமுதிக 2 தடவை நின்று ஒருக்காவது ஜெயித்தாங்களா எடப்பாடியை வச்சு. விக்கிரவாண்டியில் 36 விழுக்காடு ஓட்டு, 23 விழுக்காடு ஓட்டு உதயசூரியனுக்கு போச்சு. இங்க ஈரோடு கிழக்குல 23 விழுக்காடு ஓட்டு ஆற்றல் அசோக்குமாருக்கு. எடப்பாடியும் ஜெயலலிதாவையும் சீமான் அடிச்சுட்டாரு. 2 ஒரு கடையில் ஒருத்தர் கடத்தி போட்டிருக்குன்னு ஜெயலலிதா அடிச்சாரு, எம்ஜிஆர் ஊழல்வாதின்னு அடிச்சாரு. அந்த ஓட்டுகள் வந்து நோட்டாவுக்கு போகாம 23% வாக்குல 15% வாக்கு உதயசூரியனுக்கு பெரியார் திராவிட இயக்கம்னு போச்சு. அப்போ எடப்பாடி கண்ட்ரோல்ல அதிமுக ஓட்டு இல்லை. அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி கூட்டணி கட்சிக்கு தொகுதியில் அந்த ஓட்டுகளை தட்டி தூக்கணும்னு செங்கோட்டையனும் விஜயும் போட்டிருக்க திட்டம் எடப்பாடிக்கு கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ பெரிய சிக்கலா வந்து நிற்கு. திரு ரவீந்திரன் துரைசாமியுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அண்ணாமலையை பலப்படுத்தணும்னு என்டிஏ கூட்டணியும் பலவீனப்படுத்துறீங்க, எடப்பாடியை பலவீனப்படுத்துறீங்க, பிஜேபியும் தமிழ்நாட்டில் பலவீனப்படுத்துறீங்க, அண்ணாமலையை பலப்படுத்தும் ஒரு வேளையில் நீங்க இவங்களை எல்லாம் பலவீனப்படுத்திட்டு இருக்கீங்க. மோடி 2029 ஏமாந்துடக்கூடாதுங்கிற இதுல பண்றேன். ஏன்னா மோடியை நீச்சின்னு சொன்னா லீச்சி மணிசங்கர் ஐயர், லீச்சி பிரியங்கா காந்தி, ரவீந்திரன் துரைசாமி மட்டும்தான் தமிழ் மண்ணில் சொல்லி. நீங்க மோடியை தமிழ்நாட்டில் பலப்படுத்துற மாதிரி ஒன்றும் தெரியலையே. 29க்காக பலப்படுத்துறன்ற போர்வையில் தமிழ்நாட்டில் பிஜேபியை பலவீனப்படுத்திட்டு இருக்கீங்களே. நீங்க சொல்ற கணக்கெல்லாம் பிஜேபியை பலவீனப்படுத்துறதா இருக்குது. உங்க குற்றச்சாட்டு இதுல செங்கோட்டையனால ஏடிஎம்கே ஓட்டே போயிடுன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. குற்றச்சாட்டு ஆதாரமற்றது. என்னோட நோக்கம் 2-1 தாமரை சீட்டு வாங்கணும். அதுல வாங்கி வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சுட்டா எடப்பாடியால 29ல் லாக் ஆயிடுவாரு. 2024 மோடியை டிச் பண்ண மாதிரி 29ல் டிச் பண்ண முடியாது. இதுதான் நான் வெளிப்படையா சொல்லிதான் பழமொழியை சொல்லிருக்கணுமா. சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது, நேருக்கு நேரம் சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாதுன்னு குஜராத் பழமொழியை சொல்லி முடிச்சு. நம்ம என்ன பேசினாலும் கொடுக்குற இடத்துலயும் வாங்குற இடத்துலயும் அமித்ஷாவும் எடப்பாடியும் இருக்காங்க, அவ்வளவுதான். திரு நயினார் அவர்களே அமித்ஷா சொல்றத கேட்டுதான் ஆகணும். அதுதான் அண்ணாமலையும் அதுதான் அப்படிதான் இருந்தாகணும். நயினார் இந்த அணி உடஞ்சிடக்கூடாதுங்கல்ல, கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு, அவருக்கு வேலை அது. அதனால அவரை யாரும் குறை சொல்லவும் வேண்டாம். இன்னொரு நிகழ்வும் இன்னைக்கு நடந்திருக்கு சார். திரு பிரவீன் சக்கரவர்த்தி, அதாவது காங்கிரஸுக்காக வியூகமாக வேலை செய்யக்கூடியவர், அவர் ஒரு நிர்வாகியும் கூட. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்திருக்கிறார். இதுவும் நடந்திருக்கு. திமுகவோடு கூட்டணி பேசுவதற்காக ஒரு குழுவையும் போட்டிருக்காங்க காங்கிரஸ். இன்னொரு பக்கம் விஜயோட பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கார். ராகுலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் பிரவீன் சக்கரவர்த்தி. எதுக்காக இந்த சந்திப்பு? பலன் நிரூபிக்காத விஜய்க்கு கை சின்னத்தில்
ராகுல் காந்தியும் இவர் ஸ்டாலின் விட்டு கொடுத்து ஒரு 8-10 சீட்டு கொடுத்து கொள்கை எதிரி பாஜகவுக்கு எதிராக வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம். அதாவது எப்படி கை சின்னத்திலே இவர விஜயா? அப்போ இந்த கூட்டம்லாம் 41 பேர் இறந்து போனதெல்லாம் கரூரில் எதுக்காக? திமுகவை வீழ்த்தணும். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தானே? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் தான் சார். சார் ஏதாவது கொஞ்சமாவது நம்ம வந்து எதுக்காக போய் பேசியிருக்காங்க? ஒன்று பார்கெனிங் ஏற்ற போயிருக்காங்களா, அல்லது விஜயையும் வச்சு பேசுறாங்களா? என்ன நடக்குது? காங்கிரஸ் எதுக்காக போனாங்கன்னா அவரையும் நீங்க வாங்க கை சின்னத உங்களுக்கும் 2 சீட் சேர்த்து வாங்கி வரேன் அப்படின்னு சொன்னாங்க. 234 தொகுதியில் விஜய் ஆட்கள் வந்து விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் போட்டாங்கன்னு எவிடன்ஸ் கொடுங்க. நீங்க இன்னைக்கு போடுறேன் சார், இன்னைக்கு பண்ணுவாங்க சார். இன்னைக்கு டிகே பிரபுல இருந்து பர்வேஷ்ல இருந்து எல்லாருமே பண்றாங்க சார். டிகே பர்வேஷ் போனவங்கலாம் லோக்கலா விஜய் கூட இருக்காங்க. அந்த பேரெல்லாம் பதிவு பண்ணிட்டோம். நீ எனக்கு இந்த எவிடன்ஸை கொடு. 35க்கு மேல இல்லை. இன்னைக்கு பண்ணுவாங்க சார். இன்னைக்கு பலமா இருக்காங்க. தேர்தல் வேற நெருங்கி வருது. இன்னும் கூடுதலாவே வேலை செய்வாங்க சார். ஏற்கனவே பண்ணது போய் தானே? இல்ல அன்னைக்கு குறைவா பண்ணிருக்கலாம். சொன்னது ஃப்ராட் தானே? அன்னைக்கு குறைவா பண்ணிருக்கலாம். அன்னைக்கு ஃப்ராட் தானே? 234 சொன்ன ஃப்ராட் தானே? சரி. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் சொன்ன ஃப்ராட் தானே? கஸ்தூரி சங்கரும் சவுக்கு சங்கரும் ஓடிட்டாங்க. நீ உண்மையை ஒத்துக்கிட்ட. அதே மாதிரி இது ஒரு மாய்மால அரசியல் நடக்குது. இதுல ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயாச்சு. சரி, இப்போ எதுக்கு சரண்டர் ஆனவர்? எதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி? அதான் நான் சொல்றேன், இதுக்காக இருக்கலாம். கடைசியில் வேற வழி இல்லாம விஜய் நின்னா இதுக்காக இருக்கலாங்கிறேன். வழி இல்லாம விஜய் நிப்பாருன்னு காங்கிரஸ் நினைக்குது. காங்கிரஸ் எல்லாத்துலயும் ஜெயிச்சு அரியணை ஏறிட்டு இருக்காங்க. அவங்க விஜய் வழி இல்லைன்னு நினைக்கிறாங்க. என்ன சார் இது? ராகுல் உங்க ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. அப்புறம் எதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி பார்க்கணும்னு நான் கேட்கிறேன். பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுங்க. இவங்க ஜோதிமணி, மாணிக் தாகூர் எல்லாம் வெத்து வேட்டுகள், செல்லாத நோட்டுகள். ராகுலே சரண்டர் ஆயாச்சு. அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தியாவது இந்த இதாட்டம் உங்களுக்கு 4 நாள் பத்திரிகைக்கு பயன்படும். அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள். ஓபிஎஸ் சத்ரியன் சுதா தானே எம்பி ஆனாங்க. ஆமா, பிரவீன் சக்கரவர்த்தி ஆனாரு. இல்ல ஆகல. பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. வர 29ல பாத்துருவோம். அதுவுமே தெரியும். திரு ஓபிஎஸ் திரு அண்ணாமலையினுடைய டெல்லி பயணம் குறித்து பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதில் தெளிவாக ஒன்று சொல்லிட்டீங்க. ஓபிஎஸ் விஷயத்தில் நிறையா ஓபிஎஸ்க்கு நீங்கள் போயிட்டு வாங்க, என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதாக தான் உங்களுடைய பார்வை இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி மாதேஷ்.